ஒரு தமிழ் தேசத்தை உருவாக்க எண்ணியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். முதல் முதலாக புரட்சி சொல்ல போனால் 1937 சென்னை மாகாணமாக இருக்கும் பொழுது அன்றைய முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறார். அங்கே அசோகா ஹோட்டலில் மிகப்பெரிய ராணுவ பாதுகாப்போடு அவர்களை ஒரு அறையில் தங்க வைக்கிறார்கள். அங்கே ஒரு தூதரக அதிகாரி அவர்களை நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அந்த அதிகாரி அவர் பெயர் அவர் இது பெரிய பிரச்சனை. நீங்க எங்க இந்தியா விட்டு இந்த மாபெரும் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாக வந்திருக்கின்ற அண்ணன் அம்புதுரை அவர்கள் தாயை கழித்தால் தாய் தன் மகனை விட்டுவிடு என்று சொன்னால் அவனை விட்டுவிடு. தமிழை படித்தால் தாய் இன்னைக்கு கொடுத்த லேப்டாப் எங்க கொடுத்தா தெரியுமா? 11வது 12வது படிக்கிற மாணவர்கள்லாம் லேப்டாப் இல்லையா? 18 வயசு என்னன்னா இந்த கூட்டத்துக்கு உண்டான மொத்த கருத்தையும் அண்ணா எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. திரும்ப நான் அதே சொன்னா அது மறுபடியும் அதே சொல்ற மாதிரி இருக்கும். டைரக்டா நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். ஒருவராக இருக்கொண்டு வேலூர் மாவட்டத்தில் சுமார் 13 சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் பணியாற்றியவர், அமைச்சராக இருந்தவர். இங்கு தலைமையால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் ஐயா சபாநாயகர் அவர்களை இங்கு வீர வணக்க நாள் எழுச்சி உரையாற்றி இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே அவர்களின் தமிழ் சின்னசாமிக்கு வீர வணக்கம், சின்னசாமிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கோடம்பாக்கம் சிவலிங்கத்திற்கு வீர வணக்கம், கோடம்பாக்கம் சிவலிங்கத்திற்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விருகம்பாக்கம் அரங்கநாதனுக்கு வீர வணக்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கேரள முத்துவுக்கு வீர வணக்கம், கேரள முத்துவுக்கு வீர வணக்கம். வரலாறை இன்றைக்கு கரைக்கு பிடித்த ஒரு பேராசிரியர் அவர்கள் இன்னைக்கு நமக்கு அதிகம் மழை பெய்கின்றாங்க. தலைமையிலிருந்து நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் வந்திருக்காரு. திராவிட முன்னேற்ற தமிழ் சொல்றாங்க. இந்திய யார் ஆட்சி பண்ணி கொண்டு வந்தது? காங்கிரஸ் அல்லதவா கொண்டது? காங்கிரஸ் கொண்டது. அந்த காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர் யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரஸ் வெளியே போகுதுன்னா உடனே தீர்மானம் போடுறாங்க, எங்களுக்கு காங்கிரஸ் போகாது, எங்க கூட இருக்கான்னு சொல்றாங்க. பிறகு நீ தமிழை பத்தி பேசுற, தமிழ் கலாச்சாரத்தை பேசுற, கூட்டணி வைக்க வேண்டுமா? காங்கிரஸ் கூட்டணி வைத்துக் கொண்டு யார் இந்தியை கொண்டு வந்தார்களோ, யார் இந்தியை திணித்தார்களோ அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டு அதே போல மாநிலத்தினுடைய உரிமைகளை எல்லாம் இந்திரா காந்தி அம்மை அவர்கள் 1976 எமர்ஜென்சி பீரியட்ல உங்களால் ஜெயிலில் போட்டு அடிச்சு தமிழ்நாட்டினுடைய அத்தனையுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய மாநிலத்தின் உரிமைகளை எல்லாம் பறித்தது காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள். அதே போல நீங்க 18 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, திமுக இருந்தீங்க. தமிழ் இந்த சொல்றீங்க இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி 18 ஆண்டு மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஏன் தமிழை நீங்கள் ஒரு ஆட்சி மொழியாக கொண்டு வந்திருக்க திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்யவில்லை? உண்மைதான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டேன். ஹிந்தி இந்த வீர வணக்க நாளில் நாம் சொல்வது தமிழ் ஆட்சி மொழியாக இந்தியாவுடைய ஆட்சி மொழி இருக்க வேண்டும் கோரிக்கை நாடாளுமன்றத்தில் பேசியது மத்திய அமைச்சர் பொழுது அவர்கள் போராட்டினார். சொல்ல பார்க்கலாம் சொல்றாங்களா? எதை சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்ச்சி நாடகம் ஆடும். மாநில சுயாட்சியை பற்றி பேசும்போது மாநில சுயாட்சி எல்லாம் எடுத்தது வந்தது நம்முடைய தமிழர்கள் உரிமையில எடுத்தது காங்கிரஸ் கட்சி. நீட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு எடுத்து சென்றதன் காரணமாக இந்த கன்கரன்ஸ் சொல்றாங்க, பொதுப்பட்டியலுக்கு சென்றது அந்த அன்று. அந்த பொதுப்பட்டியல் எடுத்து சென்ற நீட் எக்ஸாம் வந்திருக்கு. நீட் எக்ஸாம் ஒடிக்கிறேன்னு சொல்லி போட்டு ஓட்டம் வாங்கிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுற மாதிரி செஞ்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு துரோகத்தை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு தமிழ் மொழியை
என் தமிழர்களை ஏமாற்றிக் கொண்டு இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். காட்டி கொடுத்து கொண்டு எட்டவன் போல் செய்து கொண்டு பேசுவது தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தமிழுக்கு என்ன செஞ்சு சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற சேர்ந்தவர்கள் கருணாநிதி குடும்பத்தை சொல்கிறேன், நான் அண்ணாவுக்கு சொல்லுகிறேன். முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் தமிழுக்கு செய்தது என்ன? நீங்க சொன்னீங்க இருமொழி கொள்கை கொண்டு வந்து புரட்சி உயிர் மாற்றதை கண்டு இந்த இடஒதுக்கீடு காரணமாக இந்த வீரவணக்க நாளிலே சொல்கின்றோம். நம்முடைய பேர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே 1967ஆம் ஆண்டு இருமொழி கொள்கை தமிழ் நம்முடைய ஆட்சி மொழி தமிழ் மொழிதான் இங்கு இருக்க வேண்டும், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த இருமொழி கொள்கையை இன்று வரை கடைபிடித்துக் கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நாம இந்தி எதிர்க்கிறோம், அதே நேரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னா நாங்க இந்தியை எதிர்க்கிறது இல்ல, படிக்கிறவங்க படிக்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இந்திய எதிர்ப்பின் மூலமாக ஒரு நாட்டினுடைய பேரன் அண்ணா அவர்கள் அந்த உணர்வை கொண்டு கொண்டு மக்களை சேர்த்து 1967ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி அமைத்தார்கள். அன்றையிலிருந்து இன்றைய வரையில் பார்த்தீர்கள் என்றால் இந்த நாட்டை ஆண்டு கொண்ட திராவிட இயக்கங்கள் தான். ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கடன் கிடையாது. இன்னும் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு நேரம், எல்லாருக்கும் ஒரு தவறான எண்ணம் இருக்குது. வரப்போற தேர்தல் எப்படி இருக்கும், அந்த தேர்தலில் யார் யாரெல்லாம் பங்கு வருவாங்க, எப்படி ஒரு தவறான செய்தியை மக்களிடையே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துத்தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி என்பது வேறு, தேர்தலுக்கு தான் கூட்டணியை தவிர ஆட்சியிலே பங்குவதற்கு கூட்டணி கிடையாது. கூட்டணிகள் தெளிவாக பேசினார். ஒரு பத்திரிகையில போட்டா வராது, மோடி வரும்போது பேச சொல்ல பார்க்கலான்னாரு. சிங்க தமிழன் நம்மை ஆண்டு கொண்டு நம்மைக்கா வழிகாட்டுகின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுராங்கத்தில் பேசும்போது என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் சொன்னார்ல. இதாக தமிழன் உணர்வு. இன்னைக்கு வீர வணக்கனால பேசுறோம்னா இங்க பொறுத்தவரையில் தமிழின் உணர்வை கொண்ட இந்த இயக்கம் தான் ஆட்சிக்கு வரும், அதுதான் ஆட்சிக்கு வரும். இதுவரை தமிழக இந்தியாவோட தமிழகத்தில் வந்து கூட்ட மந்திரி சபையை இருந்தது கிடையாது. அதைதான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொன்னார். தமிழன் தமிழன் என்று தமிழுக்காக போராடியவர்கள் தமிழ் உணர்வு இருக்கும்போது தேசிய கட்சி இந்தியை கொண்டு பூர்த்தி கொண்டிருக்கின்ற அங்க காங்கிரஸ் கழகம் கிடையாது. அதே போல பிஜேபி கூட்டணியில் இருக்கின்ற அது வேறு, அது திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அளிக்க வேண்டாம். கமிஷன் எல்லாம் வாங்குகின்ற கலெக்ஷன் கமிஷன் செய்கின்ற ஆட்சியை ஒழிக்க வேண்டுவதற்காகத்தான் நாம் பாரத கூட்டணியை வழிய கூட்டு பாரத கட்சியுடைய கொள்கைகளை முழுவதும் அனைத்து நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு இருமொழி கொள்கை, அந்த தமிழ் தான் இருக்க வேண்டும், தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா கொள்கை. அதுதான் புரட்சி தலைவர் அண்ணாவரம் சொன்னது. அதன் வழியில் தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கின்றார். அந்த பேசும்பொழுது கூட மதுராந்து பேசும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் கூட்டணியில் வைத்தால் கூட தனியாகத்தான் ஆட்சி அமைக்கும் என்று சூழல் தவறு. ஒரு தமிழன், ஒரு விவசாய கொடுத்த தமிழன் திறமையாக பேசியிருக்கிறார் என்றால் இதற்கு காரணம் இந்த வீர வணக்க நாளை இத்தனை பேர் உயிரிழந்தார்களே அவர்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வீர வணக்க நாள் அதுதான் நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். பாராளுமன்றத்தில் அண்ணா குறுக்கிட்டார். என்ன கேட்டார்னா, விபேஷ் குப்தா அவர்களே ஹிந்தி வேணும்னு சொல்றீங்க. சூட்சமாக வாஜ்பாய் பேசும்போது என்ன சொன்னார் அண்ணா அவர்கள், நான் ஆங்கிலத்தை வக்கால, நீ ஹிந்தி வேணும்னு பேசுற, ஹிந்தியில பேச முடியாதுன்னு தெரியாதுன்னு சொல்ற. காதல் மார்க்ஸ் படிச்ச ஒரு ஹிந்தி ஒரு வார்த்தை பேச தெரியாது, வந்து எதுக்கே பேசுறவங்க ஹிந்தி வேணுங்க கேட்டார். இதுதான் அண்ணாவுடைய சமயத்துக்கு ஏற்றால் பேசுவது, மக்களை எடுத்தவர்கள் இது மாதிரி அண்ணாவுடைய ஆற்றலையும்
தமிழ் பற்றையும் தமிழ் மக்களுக்காக ஆற்றிய கொண்டது காரணமாகத்தான் கட்சியின் நாயகர் அமைச்சர்கள் சொன்னார்கள், சாதாரண விவசாய பிரதி என்னை போன்றவர்களை கிடைத்த காரணம் அன்று இந்த தமிழ் உணர்வு, தமிழுக்காக போராடுவதற்காக அந்த போராட்டத்திலே மற்றவர்கள் உயிரிழந்தார்களே, அதுபோல நாமளும் போராடியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு இது போன்ற பதவிகளும் கிடைத்திருக்கிறது. என்றைக்குமே நாங்கள் தமிழ்நாட்டு உரிமையை பற்றியும் தமிழ் மொழியை பற்றி விட்டுக் கொடுப்பவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட சார்ந்தவர்கள் கிடையாது. அதுதான் எங்களுடைய கொள்கை. சொல்கிறது 10 ஆண்டு காலம் காங்கிரஸோட திரும்ப மன்மோகன் கவர்மெண்ட் இருந்தாங்க. 18 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தார்களே, உங்களை பார்த்து கேட்கின்றோம், தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்பதற்காக என்ன முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? இந்த வீர வணக்கனால் உயிரை வைத்த தியாகிகள் எல்லாம் தமிழுக்காக, தமிழ் மொழியை இந்த நாட்டினுடைய இந்தியாவில் ஒரு ஆட்சி மொழியாக இருக்க வேண்டியதற்காக இதற்காக உயிரை வைத்தார்கள். இந்திய திணிக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதை தடுப்பதற்கு 18 ஆண்டு காலமாக மத்தியில் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடவடிக்கை எடுப்ப என்பதை அவர்கள் மேடையிட்டு பேசட்டும். எல்லாம் வருமானம் தான். ஆட்சிக்கு போனோம். இப்ப பேசும்போது முன்ன கூட பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்பொழுது நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க பார்லிமெண்ட் ப்ரொசீஜர் பாருங்க. பார்லிமெண்ட்ல போது கனிமொழியா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், டிஆர் பாலா இருக்கட்டும், சிவத்துவ நாங்கள் இந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது, இந்திய புகுத்தது தான் எதிர்க்கிறோன்றாங்க. அப்ப இந்திக்கு எதிரானவர்கள் எதுக்கு நீங்க இந்திய வீர வணக்க நாள் பேரை கொண்டாடுறீங்க? பாராளுமன்றத்திலே முன்னெல்லாம் இந்திய நாங்கள் ஒழிப்போம், இந்திய ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போங்க, இந்தியில இப்ப ஒரு பேர் இருக்குது இல்ல. இன்னைக்கு திமுக தான் ஆட்சி நடக்குது. இன்னைக்கு யார் என்ன எடுத்திருக்காங்க ஆட்சி? திமுக தான் ஆட்சி நடக்குது. அன்னைக்கு அலட்சியம் இல்லை, பேரு இந்தியில கூட சொன்னதில்ல. இன்றைய சொல்கின்ற திராவிட முன்னேற்றம் திறமை இருந்தால், திராணி இருந்தால், ஆம்பூரா இருக்கட்டும், வாணிப்பாடியா இருக்கட்டும், அங்க இருக்கிற இந்தி பேர் அலைய முதல்ல பார்க்கலாம். முதல்ல உனக்கு தெங்கு இருக்கா? முடியாது. அப்ப எங்க நீ பேசுற? தமிழ் தமிழ் என்று பேசுறீங்க. நீ செஞ்சா எங்களை கேட்கறது வேற. நீ தான் எதுக்கெடுத்தாலும் சொல்ற நாங்களாம் உண்மையான தமிழர்கள், அண்ணா திமுக அடிமையான ஒரு இயக்கம் அப்படின்னு பேசுறீங்க நீங்க. நான் அதான் கேட்கிறேன். நீ முதல்ல ஆலை போய் பார்க்கலாம். இன்னைக்கு திமுக எம்எல்ஏ இங்க இருக்கிறாரு, அவங்க தலைமையில போய் இன்னைக்கு போய் ஆம்பூர் ஸ்டேஷன்ல போய் முதல்ல அனுப்பிச்சிருவ சொல்லுங்க. இந்திய வார்த்தையை முதல்ல தைரியம் இருக்காங்க. முதல்ல செய்ய மாட்டாங்க. பேசுறது ஒண்ணு. இவங்கெல்லாம் செத்து கஷ்டப்பட்டு அதனால ஆட்சிக்கு அனுபவித்துக் கொண்டு குடும்ப அரசியல் நடத்தி கொண்டு நீங்க இன்னைக்கு பேசுறீங்கன்னா உங்களுக்கு இந்திய ஒழிப்பேன், நான் தமிழை காப்பேன்னா நீ தமிழையும் காப்ப மாட்ட, நீ இந்தியும் ஒழிக்க மாட்ட, நீட் எக்ஸாமையும் நீ ஒழிக்க முடியாது. காரணம் நான் முதல்ல சொல்லிட்டேன். எல்லா அதிகாரமும் காங்கிரஸ் கட்சி இருக்கும் பொழுதுதான், ஆட்சி இருக்கும் போதுதான் மாநில அரசினுடைய உரிமைகளை எல்லாம் சென்றது காங்கிரஸ் எடுத்து சென்றது. அதை 18 ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றம் பங்கேற்ற பொழுது அந்த உரிமைகளை பெறுவதற்காக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுதான் சொல்றது. தமிழ் தமிழ் என்று பேசுறீங்க, தமிழ்நாட்டை பத்தி என் கலாச்சாரத்தை பேசுறீங்க, கீழடியை பத்தி பேசுறீங்க, பேசு ஓட்டு வாங்க இருந்தாலும் பேசுறேன். நாங்க செயல செய்யறோங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு ஓராண்டு கழிச்சு முரசொலி மாற திருச்சியில பேசுற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர. இந்த தீர்மானத்தை நீ அண்ணாவின் வழிபண்டவர்கள் என்று சொல்கின்ற நீங்கள், தமிழுக்காக பாடுபடுகின்ற நீங்கள் என்ன பாடுபட்டீங்க? ஹிந்தி இல்லாத இருக்குதா? எல்லா இடத்துலையும் ஹிந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய குழந்தைகளை ஹிந்தி தான் படிக்கிறாங்க. அதை விட நம்முடைய ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்காக சில சட்டங்கள் நமக்கு இடையூறாக இருந்தால் கூட அதை மீறி செயல்படுவதுதான் மாநில அரசின் உரிமையாக இருக்க வேண்டும். ஆனால் மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகம் அதை தவறிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய உரிமை பெறுவதற்காகவும், தமிழர்களை காப்பதற்காகவும், தாய்மொழியை காப்பதற்காகவும் அப்பொழுது இந்த போன்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக் கொண்டு வருவது. இப்பொழுது கூட சொன்னார், தமிழகத்தை காப்பதற்காகவும்
வீர வணக்கம் உயிரிட்ட இவர்களெல்லாம் நினைவு கூர்ந்தவர்களுக்காக மரியாதை செய்து நாம் தமிழை காப்போம், தமிழ் மக்களை காப்போம், தமிழ் இனத்தை காப்போம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி வணக்கம். தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் வீர வணக்கம், வீர வணக்கம். தமிழ் மண்ணுக்காக உயிர் நீத்த சென்னை நடராஜனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கும்பகோணம் தாளமுத்துக்கு வீர வணக்கம், கும்பகோணம் தாளமுத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கீழே பழப்பூர் சின்னசாமிக்கு வீர வணக்கம், கீழே பழுவூர் வணக்கம், வீர வணக்கம். விருங்கம்பாக்கம் அரங்கநாதனுக்கு வீர வணக்கம், விருங்கம்பாக்கம் அரங்கநாதனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். கேரள முத்துவுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், சத்தியமங்கலம் முத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வணக்கம். விராலிமலை சண்முகத்துக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பீளமேடு தண்டமாணிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம்.